கிறிஸ்துவில் பிரியமான பார்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறை மனித ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல் மனிதனில் செயல்படுகின்ற போது சுபீட்சம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வாழ்வு உண்டு, ஆம் புதுமைகள் உண்டு. அன்னையின் திருத்தலத்திலே கூடி ஜெபிக்கும் நம்மில் பலர் அதை அனுபவித்திருப்போம். கடவுளோடு உள்ள உறவிலே நாம் சங்கமித்து ஜெபிக்கின்ற போது, பயணிக்கின்ற போது நம்முடைய பலம் பலவீனம், நம்முடைய உடல் பொருள் ஆன்மா எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற போது இறைவனுடைய ஆற்றல் நம்முடைய தகுதியை பார்த்தல்ல, அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் இரக்கத்தினால் அவர் செயல்படுத்தியதை உணர்ந்திருப்போம், நன்றி கூறிக்கொண்டிருப்போம். நல்லது. அந்த நன்றி உணர்வோடு வேண்டுதலோடு பக்தியோடு இன்றைய இறை வார்த்தைகளை சற்று வாசித்து ஆழ்ந்து யோசிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது எப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், ஏன் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற விரல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அப்படியாக முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தியிலும் சரி வாசிக்கப்படுகின்ற நினைவுகூரப்படுகின்ற கதாபாத்திரங்கள் அவர்களை பற்றி கொஞ்சம் நான் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது சிரியா நாட்டு அரசன், இரண்டாவது அந்த அரசனுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள படைத்தலைவன் நாமான், மூன்றாவது நாமானின் மனைவி, நான்காவது மிக 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 முக்கியம் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்த ஒரு சிறுமி. சிரியா நாட்டு அரசனுக்கு ஆள்பலம் உண்டு, பணபலம் உண்டு, எல்லாம் உண்டு. அந்த விதத்தில் சேவர்களும் உண்டு. இவற்றுக்கு மத்தியில்தான் நாத்தானை பற்றி ஒரு சொற்றொடர் இப்படி சொல்லப்படுகின்றது: ஆண்டவர் அவரோடு இருந்ததால் அவர் வெற்றி பெற்றார், ஆண்டவருடைய ஆற்றல் அவரோடு இருந்தது. அவர் இஸ்ரேல் அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தவர் அல்ல, ஆனால் அந்த சிறுமி அங்கிருந்து வந்தவர். அந்த சிறுமியின் மூலம்தான் படைபலம், ஆள்பலம், படைத்தலைவன் இப்படியெல்லாம் பெயர் பெற்ற அந்த நாத்தான் குஷ்டரோகத்தால, தொழுநோயால பீடிக்கப்பட்டிருக்கார். அப்ப இந்த சிறுமி சொல்லுது அந்த அம்மாகிட்ட, நாத்தானுடைய மனைவி கிட்ட, எலிசாங்கிற ஒரு இறைவாக்கினர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா இந்த தொழுநோய் நீங்கும் அப்படின்ட்டு. யதார்த்தமாக இந்த சிறிய நாட்டு அரசன் ஒப்புதல் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, பரிசு பொருட்களையும் கொடுக்கின்றான், மடல் கொடுக்கின்றான். பரிசுகள் வழக்கம் போல அந்த காலத்தில் தங்க காசு, வெள்ளி, பட்டாடை இப்படியாக கொடுத்து செல்லுகின்ற மனிதனை பற்றி அதன் விவரம் பற்றி எழுதி கடிதம் கொடுக்கின்றார். அதான் எடுத்துட்டு போறாப்புல. ஆனால் இஸ்ரேல் அரசன் அதை பார்த்ததும் வழக்கம் போல மாற்று சிந்தனை. காரணம், சிரியா நாட்டு அரசன் நமக்கு எதிரி, அவன் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்மை வம்புக்கு இழுக்கின்றான் என்று கோபப்பட்டு வேகப்பட்டு தன்னுடைய நிலைகுலைந்த நிலையை எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய ஆடை கிழித்துக் கொள்கின்றான். அப்போது சேவர்களும் அவரை பக்குவப்படுத்துகின்றார்கள். அடுத்து எலிசா தீர்க்கதரிசியும் சொல்லுகின்றார்: அரசனே, ராஜா, அங்கிருந்து வந்தவருடைய கருத்தை பார்க்கின்ற போது, ஏன் இங்கு ஒரு இறைவாக்கினர், இறை ஆற்றல் உள்ளவர்,
இறை வல்லமை உள்ளவர் இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது, அதற்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று. இஸ்ரேல் அரசன் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியா, சரி சரி, அந்த நாமானவர் சேவர்கள் வழக்கம் போல அங்கு இருந்தது போல இங்கும் சேவர்கள். அப்ப அந்த எலிசாவை நாமான் சந்திக்கின்ற போது எலிசா சொல்றார், உனக்கு தொழுநோய் நீங்கும், ஆனால் நான் சொல்லுகின்ற இடத்துல போய் அந்த யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கணும். இந்த நேரத்தில் நாமானுக்கும் கோபம் வருது. ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய ஆற்றல் அவரோடு இருந்ததால் வெற்றி பெற்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இரண்டாவது, அவரே கோபப்படுறார். என்ன யோர்தானாரு, எனக்கு தெரியாத ஆறா? அங்கும் பக்குவமாக ஒருத்தர் சொல்றார் அந்த சேவகர்ல, உங்களை இன்னொரு வேலை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பிய தானே, அல்லது வேறு ஆறுல போய் முழுங்கி எழுந்துறீங்கன்னு சொன்னா செஞ்சிருப்பிய தானே, இப்ப இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்களே, இது ஒரு வாய்ப்பு தானே என்று சொல்லுகின்ற போது அவர் புரிந்து கொள்கின்றார். எலிசாவும் அதை பக்குவமாக அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். அதன் நிமித்தம் யோர்தான் ஆற்றிலே அவர் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கின்றார். சிறு குழந்தையை போல அவருடைய உடல் மாறியது என்று இந்த நிகழ்வைத்தான் இயேசு தன்னுடைய பணியிலே ஒப்பிட்டு காட்டுகின்றார். என்ன, எலிசா காலத்தில் நாமானுடைய தொழுநோய் நீக்கப்பட்டது, கடவுளுடைய ஆற்றல் வெளிப்பட்டது. அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தவரா, இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவரா? அல்ல. அதே போல எலியா தீர்க்கதரிசி இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுத்திய புதுமைகள் செய்த மிகப்பெரிய இறைவாக்கினர். அவருடைய வாழ்வில இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பல கைம்பெண்கள் இருந்தாலும், அங்கு பல தொழுநோயாளிகள் இருந்தாலும் நாமானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இங்கு பல கைம்பெண்கள் இருந்தாலும் சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த பெண்ணுக்குத்தான், அந்த கைம்பெண்ணுக்குத்தான் வாய்ப்பு. என்ன, 3½ ஆண்டு காலங்கள் மழை இல்லை, பஞ்சம். எலியா தீர்க்கதரிசி போய் கேட்கிறார் உணவு. அந்த அம்மா சொல்றாங்க, என்னட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, குடு, வளரும், கிடைக்கும். நடந்தது. ஆக பல நேரங்களிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை கொண்டு இது எல்லாம் மனித ஆற்றலில் நடக்கின்றது. என்னால் தான் மனித ஆற்றல், உலகத்தை சார்ந்த பார்வை, அவற்றிற்குத்தான் இயேசு இங்கு ஒரு மாற்று பார்வை கொடுக்கின்றார், ஒரு புதிய பார்வையை. கடவுளுடைய ஆற்றல் எல்லோருக்கும் உரியது. இஸ்ரேல் இனத்திற்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் அல்லாதவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே உரியது. அந்த கடவுளுடைய ஆற்றல் மனித நிலை செயல்படுகின்ற போது சுபிட்சம் உண்டு, வாழ்வு உண்டு, வளர்ச்சி உண்டு, புதுமைகள் உண்டு. அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த இறை ஆற்றலில, இறை வல்லமையில முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக நாம் நம்முடைய ஜெபமும் சரி, நம்முடைய செயலும் சரி, நம்முடைய வாழ்வும் சரி அமைய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். ஏன் வாழ வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போது தவக்காலம். தவக்காலம் என்றாலே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்ட வேண்டும். அப்படி மன்னிப்பு வேண்டுகின்ற போது சின்ன சின்ன ஒருத்தல் முயற்சிகள் செய்ய வேண்டும், சின்ன சின்ன தவ முயற்சிகள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்கின்ற போது இறை ஆற்றல் நம்மில் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். அதனால் தான் பக்தன் இப்படி பாடுகின்றான், ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. இந்த தூயாவின் வல்லமை வேண்டி பக்தியோடு அன்னை வழியாக இறை கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்னையும் கூட அப்படித்தான், இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக கடவுளுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தார்.
கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் முடியும் என்ற இறை சித்தத்திலே தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டார். நாமும் முழுமைப்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமீன்.